அயலி சிவா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வர்மா கபிலனை கூப்பிட்டு, என்னடா கபிலா, இவன் ஒரு முட்டாள், இவன் சொல்றத நம்ம கேட்கணுமான்னு நினைச்சிட்டு உங்க அப்பா நாமினேஷன் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது கபிலன், ஐயோ வர்மா அப்படியெல்லாம் இல்லை, நானும் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், ஆனா எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுனால எங்க அப்பா இப்படி ஒரு காரியத்துல இறங்கிட்டாங்கங்கிறாங்க. ஓஹோ அப்படியா, அப்போ உனக்கு அங்க மதிப்பு இல்லைன்னு வச்சுக்கோ. டேய், இனிமே நீ இந்த குடும்பத்தை நினைச்சு பார்க்காதடா. அந்த குடும்பம் என்ன வழிக்கு ஆளாகுதுன்னு பாரு. இனிமே நான் அந்த குடும்பத்தை சும்மா விட போறது இல்லைங்கிறாங்க. ஐயோ வர்மா அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாத, என் அப்பா தெரியாதனமா இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டாரு, ஆனா தயவு செய்து சொல்றதை கேளு, நான் எப்படியாவது எங்க அப்பாவை எலெக்ஷன்ல நிக்க விடாம தடுத்து நிறுத்திடுறேங்கிறாங்க. அது நீ உன்னால முடியாதுடா, உனக்கே மரியாதை இல்லாத இடத்துல இனிமே நீ சொல்றது அங்க என்ன கேட்க போறாங்க. இதை பாருடா, உங்க அப்பா எலெக்ஷன்ல நின்னாருன்னா உங்க அம்மா ரெண்டாம் தாரம், நீ ரெண்டாம் தாரத்தோட பையன் அப்படின்னு சொல்லி உன் குடும்ப மானத்தையே நான் வாங்க போறேங்கிறாங்க. இதை கேட்டதும் வர்மா, இப்படியெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி கபிலன் கோவப்படுறாங்க. உன்னோட கோபமெல்லாம் ஒன்றும் செல்லா காசுடா, இனிமே நீ என்னதான் கெஞ்சின்னு கெஞ்சி கூத்தாடினாலும் இனிமே உங்க அப்பாவுக்கு வரப்போற அவமானமோ ஆபத்தோ யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வர்மா ஃபோனை கட் பண்ணுறாங்க. இதை கேட்ட கபிலன் ஆத்திரப்படுறதா, கோவப்படுறதா, அழுகிறதா, என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியல. என் குடும்பத்தை நான் இனி எப்படி காப்பாற்றுவேன்னு தெரியலையே. ச்சே, இவர் ஏன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு, இந்த எலெக்ஷனில் நிற்கலைன்னா இவருக்கு என்ன உயிரா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. கபிலன் வீட்டுக்கு வர்றாங்க. அங்கே உதய பெருமாள் நாமினேஷன் பண்ணுறேன்ட்டு கிளம்புறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக உதய பெருமாளை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ கபிலன் முடிஞ்ச வரைக்கும் வேண்டான்னு தடுத்து பார்க்குறாங்க. ஆனாலும் இந்திராணி முதற்கொண்டு எல்லாருமே, ஏன்டா கபிலா ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, வர்மாவுக்காக பயப்படுறியா, இங்கே பாரு வர்மாவுக்கு நமக்கு என்ன இருக்குது, அவனை பற்றி நீ ஏன்டா பயப்படணும், அப்பா மட்டும் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருக்குது தெரியுமா, இந்த வர்மாவை ஒரே அடியாக அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திராணி, அதெல்லாம் வேண்டாக்கா, நாம் ஏன் தேவையில்லாமல் இருக்கிறவங்கள பகச்சிக்கணும், அப்போ எலெக்ஷனில் நிற்காமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. கபிலன், அப்பா எலெக்ஷனில் நிற்கலைன்னா நான் நிற்பேங்கிறாங்க இந்திராணி. இது கேட்டதும் கபிலனால் யாரை காப்பாற்றுறது யாரை விடுறது ஒன்றும் செய்ய முடியல. இந்த வர்மாவும் நம்மளை கூப்பிட்டு கூப்பிட்டு மிரட்டிட்டு இருக்கான். இதுக்கு வரப்போகிற ஆபத்து என்னங்கிறது தெரியாமையே இவங்க எல்லாரும் இப்படி போய் எலெக்ஷனில் நிற்கிறேன்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன தான் செய்வேன் கடவுளே, இவங்களை யாரையும் என்னால் அடைக்க முடியலையே, இந்த உண்மையை சொல்லவும் முடியல, இதனால பெரிய ஆபத்து காத்திருக்குதுன்னு சொன்னாலும் உனக்கு எப்படி தெரியும், என்ன ஏதுன்னு கேட்பாங்களே, நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு கபிலன் புலம்பி தள்ளிட்டு அப்படியே பயந்து போன மிரட்சியில் இருக்காங்க. உதய பெருமாள் போகும்போது செலியனை கூப்பிடுறாங்க. அப்போ காளிப்பா வந்து, என்ன நான் நினச்சிட்டு இருக்கீங்க, செலியனை இருக்காக நீங்கள் கூட கூட்டிகிட்டு போகணும், நாங்கள் இருக்கமில்ல நாங்கள் வர்றோங்கிறாங்க. இதை பார் காளியப்பா, கொஞ்சம் அமைதியாக இரு, செலியன் இந்த வீட்டு ஆள், அவர் ஒன்றும் வேறொரு வெளியாள் கிடையாது, அவர் என் கூட வரதா சரியாக இருக்கும்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன நீ இது, இந்த செலியனை வீட்டை விட்டு வெளியே விரட்டலான்னு பார்த்தா இவர் என்னடானா அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அவன் இந்த வீட்டு ஆளுன்னு சொல்லிக்கிட்டு போகிற பக்கம் வர பக்கம் கூடவே கூட்டிகிட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லவும், அப்போ செல்வநாயகி சொல்கிறாங்க, இதை பாருங்கள் குழந்தைனாரே, இப்போதைக்கு நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், முதல்ல இவர் எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த செலியனுக்கு நாம் வச்சிருக்கிற ஆப்பு இருக்குது பாருங்கள், ஆப்பு பெரிய ஆப்பா வச்சுட்டு வெளியே அனுப்பிடலாம். ஆனால் எக்காரத்தை கொண்டும் நம்ம இதில் சம்மந்தப்பட்டிருக்கோன்னு தெரிஞ்சிடக்கூடாது. போகிற போக்க பார்த்தா இந்த இந்திராணியும் செலியனும் ஒன்று செஞ்சிடுவாங்க போல இருக்குது, சேர்றதுக்கும் விடக்கூடாது, எப்படியாவது டைவர்ஸ் பண்ணி ரெண்டு பேட்டும் கழட்டி விட்டுறணும், இந்த சிலையனை விரட்ட விடுறதுக்கு இவரும் எலெக்ஷனில் நிற்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாங்கிறாங்க. என்னமோ போங்க, எங்கே நம்ம ரகசியமெல்லாம் வெளியே வந்துடுதோன்னு எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாரு காளியப்பன். குழந்தனாரே, முக்கியமாக ஒரு விஷயத்தை கேட்டுக்கோங்க, பொன்னியோட கல்யாணம் இருக்குது, அந்த கல்யாணமும் நல்லபடியாக முடியட்டும், இவரும் எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த செல்வநகை யாருன்னு நான் காட்டுறேங்கிறாங்க. ஆமாம் போங்க, எல்லாம் தலைக்கு மேலே வெள்ளம் வந்ததுக்கப்புறம் என்ன செய்ய முடியும், ஆரம்பத்திலே கிள்ளி எறியலான்னு பார்த்தா நீங்கள் விடமாட்டீங்க போல இருக்குங்கிறாங்க. ஐயோ குழந்தனாரே, கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு அமைதியாக இருங்க, இன்னும் பாருங்கள் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு, நம்ம முள்ளால் தான் எடுக்கணும், பொறுமையாக இருங்கன்னு சொல்லி பேர் தாக்கல் பண்ண போகிறாங்க. அயலுக்கே கபிலன் செய்கிறதையெல்லாம் பார்த்துட்டு சந்தேகமாக இருக்குது. சிவா கிட்ட சொல்கிறாங்க, இதை பாருங்கள் சிவா, அநேகமாக மாமா இந்த எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுங்கிறக்காக கபிலன் என்ன வேலை வேணாலும் பார்ப்பான், ஆனால் அதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்படியெல்லாம் விட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன், நம்ம கூட தானே இருக்கோம், அப்பாவுக்கு எக்காரத்தை கொண்டு பின்தங்கறதுக்கு வழி விடவே கூடாது, நம்ம அவங்க பேரில் மனு தாக்கல் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவரை யாராலும் அசைக்க முடியாது, அப்புறம் எலெக்ஷனில் நேரடியாக நிற்க வேண்டியதானுங்கிறாங்க. சரி, ஆனால் இவன் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கான், ஆனால் அவன் ஏதோ திட்டம் போட்டிருக்கான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க. அதுலேயும் ஆமாம், அவன் முழிக்கிற முடியும் அவன் நடந்துக்கிற விதத்தையும் பார்த்தா அப்படித்தான் தெரியுதுங்கிறாங்க சிவா. உதய பெருமாள் போகிற வழியிலேயே கபிலன் 2-3 நாளுகளை ஏற்பாடு பண்ணி வழி மறிக்கிறாங்க. இது தெரியாத உதய பெருமாள், என்னது டிராஃபிக் ஆயிடுச்சு, இங்கே ஏதோ பிரச்சனை போல இருக்குது, நம்ம இனி இன்னும் கொஞ்சம் தூரம் சுற்றி போனால் 12 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சுற்றணும், ரொம்ப டைம் ஆகிடும் போல இருக்குது, எப்படி இந்த வழியை தாண்டி போகிறதுன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அயிலே எல்லாம் கபிலனோட வேலையாத்தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, காரில் போனால் தானே இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் கிராஸ் பண்ண முடியாது, நீங்கள் சிவா கூட பைக்கில் போயிடுங்களேன்,
கரெக்ட் டைமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்திராணியும் பார்த்துட்டு, ஆமா சித்தப்பா, இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடியாது போல இருக்கு. நீங்க பைக்லயே போயிடுங்க. கரெக்டான டைமுக்கு நம்ம உள்ள போயிடலாம் பாருங்கன்னு சொல்லும்போது, அப்போ உதய பெருமாளுக்கும், ஆமா நீங்க சொல்றது சரியா தான் இருக்கு. சரி, நான் சிவா கூட பைக்ல போயிடுறேன். இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதும் அடுத்தது நீங்க கார்ல வந்துருங்க. பார்த்து பத்திரமா வந்துருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க உதய பெருமாள். சிவா உதய பெருமாளை பைக்ல கூட்டிட்டு போயிடுறாங்க. உதய பெருமாள் போறத பார்த்துட்டு இருந்த கபிலனோட ஃப்ரெண்டு உடனே கபிலனுக்கு ஃபோன் பண்ணி, டேய் உங்க அப்பாவை தடுத்து நிறுத்தி பார்த்தோம். அவர் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ண முடியாத அளவுக்கு நாங்களும் எவ்வளவோ பெரிய டிராஃபிக், அதாவது பெரிய பிரச்சனை பண்ணி இங்கேருந்து கார் போகிறதுக்கு இல்லாமல் தடுத்து நிறுத்தினோம்டா. ஆனால் அதையும் தாண்டி அந்த சிவா பையன் இருக்கான் பாரு, உங்கள் வீட்டில் இருக்கிறவன், அவன் தாண்டா உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறான். டேய் இதுக்கப்புறமா நம்மளால் தடுக்க முடியாதுடா, நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கபிலனுக்கு ஒரே டென்ஷன். ச்சே, இவன் ஏன் கூட போனான், இவன் எதுக்காக இவ்வளோ பாடுபடுறான், நான் எவ்வளவோ சொல்லி தடுத்து நிறுத்தியும் அப்பா நம்ம பேச்சை கேட்கலையில. சரி இப்போ என்ன செய்யலாம், இதுக்கப்புறமா நம்ம தடுத்து நிறுத்தலைன்னா வர்மா வேறொரு முடிவு எடுத்துருவான், நம்ம குடும்பத்தை அதுக்கப்புறம் நம்மளால காப்பாற்ற முடியாதுன்னு நினைச்ச கபிலன் எப்படியாவது அவர் எலெக்ஷன்ல நிற்கிறத தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக ஒரு கத்தியை எடுக்கிறாரு. போனதும் கையை கிழிச்சிடுறாங்க. கபிலன் அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது செல்வநாயகி ஓடி போய், டே கபிலா என்னடா ஆச்சுங்கிறாங்க. கையில ரத்தமா கொட்டுது. இதை பார்த்த செல்வநாயகி, ஐயோ கபிலன் கையில ரத்தமா வருது அப்படின்னு சொன்னது ரித்திகாவும் ஆய் பறந்து ஓடி வந்து பார்த்து, ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு, சரி உடனே கிளம்புங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரி ஓட்டிட்டு போறாங்க. அப்ப கபிலன் அளவில்லாத ரத்தத்தை கொட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம இந்திராணிக்கு ஃபோன் பண்ணு ரித்திகா அப்படின்னு செல்வநாயகி பதறாங்க. ரித்திகா ஃபோன் பண்ணி இந்திராணி கிட்ட விஷயத்த சொல்றாங்க. உங்க தம்பிக்கு கையில அடிபட்டுருச்சு, நாங்க ஹாஸ்பிட்டல் போறோம், சீக்கிரம் வந்துருங்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க. இந்திராணிக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதை அயலி கிட்ட சொல்றாங்க. அயலி பார்த்துட்டு, ஓ இது கபிலனோட வேலை தான், கபிலன் வேணும்னே தான் இப்படி செஞ்சிருக்கான். மாமா எலெக்ஷன்ல நிற்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவ இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கா. ஆனா எக்காரணத்தை கொண்டும் மாமா எலெக்ஷன்ல பேர் தாக்கல் பண்ண வரைக்கும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நினைச்ச அயலி உடனே சிவாவுக்கு ஃபோன் பண்றாங்க. உதய பெருமாள் ஆஃபீஸ்க்குள்ளே போய் பேர் தாக்கல் பண்ணுறதுக்காக ரெடியாக நிற்கிறாங்க. அங்கே சிவாவும் இருக்காங்க. அப்போ அயலி ஃபோன் பண்ணும்போது சிவாவோட ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது. உதய பெருமாள் பார்த்துட்டு, முக்கியமான ஃபோனாக இருக்க போது பேச வேண்டியதானுங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. சிவா அயலி சிவாவுக்கு திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க. என்னது ஏன் இப்படி சிவா எடுக்கவே மாட்டேங்கிறாரு, அர்ஜென்ட்னா எடுக்கணுமில்ல அப்படின்னு சொல்லி ஃபோனை மறுபடியும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. சிவாவும் கட் பண்ணி விடுறாங்க. உதய பெருமாள் பார்த்துட்டு, எதுவாக இருந்தாலும் சரி போய் பேசிட்டு வந்துடலாமில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரி நான் பேசிட்டே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதும் சிவா எடுத்ததும் உடனே ரேஷ்மான்னு நினச்சிக்கிட்டு, ரேஷ்மா என்ன இப்படி கட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா, எதுக்காக இப்போ கூப்பிட்டுட்டே இருக்கேங்கிறாங்க. ஓஹோ ஃபோன் வந்தால் ரேஷ்மா தான் பண்ணுவாங்களோ, நாங்களாம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு குரல் கேட்டதும் சிவா, ஐயோ ஐலி நீயா, நீன்னு தெரியாமல் நான் ரேஷ்மான்னு நினச்சிட்டேங்கிறாங்க. நினைப்பீங்க சரி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். கபிலன் கையில் கத்தியால் அறுத்துக்கிட்டான். இதை சொல்லி எப்படியாவது மாமாவை இந்த எலெக்ஷனில் நிற்க வேண்டாம்னு சொல்கிறதுக்காகத்தான் அவள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும். அதனால தான் எக்காரணத்தை கொண்டு மாமாவுக்கு எந்த ஒரு ஃபோன் கால் வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணிடாதீங்க, எப்படியோ நீங்கள் அவங்க ஃபோனை ஆஃப் பண்ணி வைங்க, மாமா நாமினேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த விஷயத்த சொன்னால் போதுங்கிறாங்க. ஐலி இதை கேட்ட சிவாவும், ஓ இப்படி ஒரு வேலையில் இறங்கியிருக்கானா, சரி ஐலி நான் பார்த்துக்கிறேன், அவங்க கிட்ட தான் ஃபோன் இருக்குது, நான் அதை எப்படி வாங்கட்டுங்கிறாங்க. என்ன செய்வீங்களோ தெரியாத சிவா, எப்படியோ மாமா கிட்ட இருக்கிற ஃபோனை வாங்கி கபிலன் ஃபோன் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணி வைங்கன்னு சொல்கிறாங்க. இது கேட்ட சிவாவும் சரி இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. அங்கே உதய பெருமாள் ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உதய பெருமாள் பற்றி எல்லாருமே ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. என்ன சார் இது குமார்னு ஒருத்தர், உதய பெருமாள்னு ஒருத்தர், இப்படி 2 பேர்த்தோட பேர்லையும் குழப்பம் வர மாதிரி பேரை கொடுத்து வச்சுருக்காங்க. யாருக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியலைங்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, என்னை பற்றி ஊருக்குள்ளே எல்லாருக்குமே தெரியும், அதனால் என்ன அடையாளம் தெரிஞ்சவங்க என் பேருக்கு ஓட்டு போட்டுட்டோம், அதனால் என்ன, யார் ஜெயித்தாலும் நான் தான் ஜெயிப்பேங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறாங்க உதய பெருமாள். அப்படி தான் எங்கள் ஐயா நாங்களும் நினச்சிட்ருக்கோம், நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்கன்னா தான் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சிவா கையில் வச்சிருக்கிற ஃபோனையும் ஃபைலையும் கேட்குறாங்க. இது நம்ம தாக்கல் பண்ணும்போது நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தான் நாளைக்கு ப்ரூஃப் ஆகுங்கிறாங்க. ஆமாம் ஆதாரம் இருந்தால் தானே நம்ம நாளைக்கு பேச முடியும், அந்த ஆதாரத்துலையும் அவங்க ஏதாவது புள்ளி குத்திட்டாங்கன்னா அப்புறம் அது செல்லா காசாக போயிடும், அதனால் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது நல்லது, ஐயா உங்கள் ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லும்போது அப்போ உதய பெருமாள் ஃபோனையும் ஃபைலையும் கொடுக்குறாங்க. உதய பெருமாள் கிட்ட வாங்கிட்டு போய் வெளியில் வச்சு சிவா ஃபோனை பார்க்குறாங்க. அங்கே கபிலன்கிட்டேருந்து தான் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. அதை கட் பண்ணி விடுறாங்க. எப்படியோ இன்னும் கொஞ்சம் நேரம் தாக்கல் பண்ணுற வரைக்கும் உதய பெருமாள் ஃபோனை எடுக்கக்கூடாதுன்னு நினச்ச சிவா அப்படியே கட் பண்ணி விட்டதும் இல்லாமல் சைலண்ட்லேயும் போட்டு வச்சிடுறாங்க. இனிமேல் எப்படி ஃபோன் எடுக்க போகிறாங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஃபோனை வாங்கினதும் அவங்க வேலையை முடிச்சுட்டு உதய பெருமாள் கிட்டேயே ஃபோனையும் ஃபைலையும் கொடுக்குறாங்க. உதய பெருமாள் போய் மனு தாக்கல் பண்ணிடுறாங்க. அப்பாடா எப்படியோ நாம் நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு நினச்ச சிவா உடனே அயலிக்கு கூப்பிட்டு, அயலி மனு தாக்கல் பண்ணிட்டாரு, இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அயலி சந்தோஷப்படுறாங்க. அடுத்தது செல்வநாயகி உதய பெருமாளுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. ரிங் ஆனதும் உடனே எடுக்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை தடவை தான் ஃபோன் பண்ணுறது, ஏன் ஃபோன் அட்டன் பண்ணலை அப்படின்னு செல்வநாயகி திட்டுறாங்க. இதை கேட்டு உதய பெருமாள், என்ன செல்வநாயகி என்னாச்சு, நான் தான் மனு தாக்கல் பண்ண வந்திருக்கேன்னு தெரியுமில்ல, தெரிஞ்சும் எனக்கு ஏன் இவ்வளோ தடவை ஃபோன் பண்ணேன்னு கேட்குறாங்க.
கபிலனுக்கு கையில் அடிபட்டுருச்சு. இதை சொல்றதுக்கு தான் நான் உங்களுக்கு இவ்வளோ தடவை கூப்பிட்டேன். நீங்கள் என்னடானா ஃபோனே எடுக்கலைங்கிறாங்க. உதய பெருமாள் சிவாவை பார்க்குறாங்க. ஆமாம், நம்ம மனு தாக்கல் பண்ணும்போது ஃபோன் அடித்தா டிஸ்டர்பாக இருக்குன்னு நான் சைலண்டில் போட்டேங்கிறாங்க சிவா. அதுவும் சரிதானே அப்படின்ட்டு உதய பெருமாள் பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கபிலன் இன்னும் நம்பிக்கையோடு இருக்காங்க. அப்பா இந்நேரம் மனு தாக்கல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த விஷயம் கேட்டதும் அநேகமாக அலறி அடித்து ஓடி வருவார்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி உதய பெருமாளும் வர்றாங்க. வந்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ இந்திராணி தான் சொல்கிறாங்க, கபிலனுக்கு கையில் அடிபட்டுச்சு. ஆமாம், அங்கே என்ன நடந்தது? நீங்கள் மனு தாக்கல் பண்ணிட்டீங்களா சித்தப்பான்னு கேட்கும்போது அதெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுங்கிறாங்க. அவர் சொன்னதை கேட்டதும் கபிலன் அதிர்ச்சி அடைகிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் கூடவே போனானே இந்த சிவா தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பான். இவன் தான் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பான். ஃபோன் பண்ணி கூட எடுக்க வேண்டாம்னு வச்சுருந்ததே இவனாக தான் இருக்கும் அப்படின்ட்டு கபிலன் சிவாவையே முறைச்சிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா உதய பெருமாள் சிவாவை திட்டுறாங்க. ஏன்டா உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணனேன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எலெக்ஷனில் நினைக்கிறது எனக்கு ஒரு துளி கூட பிடிக்கல, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேங்கிறாங்க கபிலன். நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்கல, ஆனால் தடுத்து நிறுத்துறதுக்காக தான் இப்படி ஒரு முயற்சி பண்ணேன். அதையும் தாண்டி நீங்கள் மனு தாக்கல் பண்ணிட்டு வந்துட்டீங்க இல்லைங்கிறாங்க கபிலன். இதை பாருடா கபிலா, நீ செஞ்சது பெரிய தப்பு. நான் மட்டும் எம்எல்ஏ ஆயிட்டுனா அந்த வர்மாவுக்கு ஒரு முடிவு கட்டுவேன். வர்மா நிலை எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? அந்த வர்மாவுக்கு ஒரு முடிவு கட்டுனா தான் நம்ம தொகுதிக்கு ஒரு நல்லது நடக்கும். அதனால தான்டா நான் இந்த எலெக்ஷனில் நின்னேங்கிறாங்க. ஆமாம், கிழிச்சிங்க. இவ்வளவு பேர் முண்டிக்கிட்டு போய் யாருமே வர்மாவை எதுக்க முடியல. நீங்கள் மட்டும் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு அந்த வர்மாவை அழிக்க போகிறீங்களா? இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க கபிலன். எதுக்காக வர்மாவுக்கு இப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இந்திராணிக்கும் அயலுக்கும் சந்தேகமா இருக்கு. அப்போ வர்மா கபிலனுக்கு ஃபோன் பண்ணி, என்னடா கபிலா, நான் சொன்னதையும் மீறி உங்க அப்பா மனு தாக்கல் பண்ணியிருப்பான் போல இருக்கு. சரி சரி, இனி என்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான், வேடிக்கையை பாருங்கிறாங்க. ஐயோ வர்மா, நீ எதுவும் செஞ்சிடாத, தயவு செய்து நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எங்கள் அப்பா எலெக்ஷனில் நின்னாலும் அவர் ஜெயிக்க மாட்டார், அவர் ஜெயிச்சாலும் உனக்கு எதிராக வரவே மாட்டார், தயவு செய்து நான் சொல்கிறத கேளுன்னு கெஞ்சுறாங்க. டே போடா சிறுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு வர்மா. இந்த பக்கம் நம்ம இந்திராணிக்கு மோனிகா ஃபோன் பண்ணுறாங்க. மோனிகா ஃபோன் பண்ணி, என்ன இந்திராணி, இன்னைக்கு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று இன்னைக்கு நைட்டே நான் விளம்பரப்படுத்த போகிறேன், அதை நீ பாரு, எதிர்பார்த்துட்டு இருந்து காத்துருங்கிறாங்க. என்னாச்சு மோனிகா, எதுக்கு ஃபோன் பண்ணான்னு கேட்குறாங்க அயலி. என்னன்னு தெரியல, இன்னைக்கு சாயந்தரமா ஏதோ சஸ்பென்ஸ் வச்சிருக்கா அப்படிங்கிறாங்க நம்ம இந்திராணி. ஆமாம், என்னதான் சொல்கிறா அவள் அப்படின்னு சொல்கிறாரு செலியன். ஏன் உங்களுக்கு தெரியாதா? அவகிட்ட தானே வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அவள் என்ன செய்கிறா ஏது செய்கிறான்னு உங்களுக்கு தெரியாமலா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, நான் எங்கே அவகிட்ட வேலை செய்கிறேன், என் பொண்டாட்டிக்கு பிடிக்கலன்னு தான் நான் அவகிட்ட இருந்து எப்போவே விலகிட்டேனே. அவகிட்ட வேலைக்கு போகிறதில்ல, நான் வேலையை விட்டு 1 மாதம் ஆச்சு. என் பொண்டாட்டிக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் நானும் செய்யறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அவளுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்க கிட்டையெல்லாம் நானும் பேசுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க செலியன். அப்படியே இந்திராணி செலியனையே பார்க்குறாங்க. அப்படியே செலியனோட பார்வையும் இந்திராணி மேலே படுது. அப்பாடா, இந்திராணி ஏதோ பாசமாக பார்க்குற மாதிரி இருக்கு. ஏன் பொண்டாட்டிக்கு பிடிக்காதவங்க எனக்கும் பிடிக்காதுன்னு செலியன் சொல்கிறாங்க. இதை கேட்டு அயலி சிரிக்கிறாங்க. அடையே அப்பா, இப்போ தான் புரிஞ்சுதாக்கும், அண்ணியை புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ நீங்கள் விலகி வந்தீங்களான்னு கேட்குறாங்க. சரி, அவள் அப்படி என்னதான் நியூஸ் கொடுக்க போறா அப்படின்னு சொல்லி அயலி இந்திராணி இவங்க எல்லாரும் சந்தேகத்தில் இருக்கும்போது அதே அன்னைக்கு நைட்டில் சன்ஸ் பார்க்குறாங்க. குடும்பத்தோடு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது, சங்கரைங்கிறது நான் தான், என்னோட மூத்த மகன் சிவா உதய பெருமாளுக்கு எனக்கும் முதல் வாரிசு அப்படின்னு சொல்லி விளம்பரமாக கொடுக்குறாங்க. இதில் அவமானம் தாங்க முடியாமல் உதய பெருமாளை அடிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ தான் அயலி வந்து சொல்கிறாங்க, இதை பாருங்க, இங்கே என்னதான் இல்லைன்னு சொன்னாலும் உண்மை மறையாது. உதய பெருமாளோட மனைவி சங்கரியோட மகன் சிவா அப்படிங்கிற ஆதாரத்தை எடுத்து இந்திராணி கிட்ட காட்டுறாங்க.